ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கௌரி சேனல். இன்றைக்கி நான் நைட்டு டின்னருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரவா கிச்சடி தான் எப்படி பண்ணுறதுன்றத சொல்ல போகிறேன். இப்போ இதுக்கு தொட்டுக்க பொட்டுக்கடலை சட்னியும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக் வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த நெய்யில் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் போதும். இந்த ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் நான் 1.5 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். பாருங்கள், 1.5 கப்பு ரவை. இந்த 1.5 கப்பு ரவையை நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி வறுக்க வேண்டாம், கருகிற மாதிரி வறுக்க வேண்டாம். நல்லா அந்த நெய்யோட இந்த ரவையும் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். அந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இப்போ நம்ம அதே பேனை ஸ்டவ் மேலே வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் நம்ம மசாலா தான் தாளிக்க போகிறோம். இது கிச்சடி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு மசாலா தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு 2 பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் இதில் போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடணும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, சின்ன கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, அப்புறமா ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுவோம். இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி அந்த நல்லா வெந்து அப்போ இந்த ப்ரௌன் கலர் வரணுன்ற, கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டு இதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு இது கூட இந்த கிச்சடிக்கு தேவையான
உப்பை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நம்ம அப்புறமா பத்தலைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த மஞ்சப்பொடி மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு இந்த கிச்சடிக்கு இந்த மிளகா காரம், பச்சை மிளகா போட்டோம் பார்த்திங்களா, அந்த பச்சை மிளகா காரமே போதுமானது. இதில் நம்ம மிளகா பொடிலாம் வேறு எதையுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிங்களெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிங்க வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காய்கறி பிடிக்கும்னா இதில் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இதே ஸ்டேஜ் இந்த வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். காய்கறி போடலைன்னாலும் கிச்சடி நல்லா தான் இருக்கும். காய்கறி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து காய்கறி போட்டால் பிடிக்கும், அதனால் நான் காய்கறியில் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கினீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் காய்கறிங்க. அதனால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வதக்கிறதுலையே வந்து காய்கறிங்க வெந்துடும். பாருங்கள், நம்ம போட்ட காய்கறிங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இந்த கிச்சடிக்கு 1.5 கப்பு, இந்த கப்பில் 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 3 பங்கு தண்ணி விடணும். அதனால் 1.5 கப்பு ரவைன்னா 4.5 கப்பு அளவுக்கு தண்ணி விடணும். நாலரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. ஏன்னா நமக்கு வந்து கிச்சடி உப்புமா மாதிரி இருக்கக்கூடாது, உப்புமா மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டால் தான், கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் கிச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுக்கு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு இதில் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதுக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது உப்பு. நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சு நல்லா இதை கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் கொட்டி கிளக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நம்ம போட்ட காய்கறிலாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம போட்ட காய்கறிங்கள்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்றதை செக் பண்ணிடலாம். இப்படி எடுத்து பாருங்க, வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை எடுத்து இதில் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கலாம். கொட்டிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறணும். நல்லா இது கொதித்து வரும்போது இந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா இறுகிடும். பாருங்கள், நம்ம போட்ட ரவையெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். இது அப்படியே கலந்து விட்டுட்டு
அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க வேண்டியது தான். அப்போ தான் நம்ம போட்ட ரவை நல்லா வெந்து வரும். அப்படியே இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம், அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் இதில். ஸோ கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா கார்னிஷ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 6-7 முந்திரியை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6-7 முந்திரியை வறுத்து இது மேலே போட்டுறேன். நம்மளுடைய கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே குக்கு வித் கௌரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.